ஒன்று இரண்டு கருத்துக்களை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். ஒரு ஜமீன்தார், அவருக்கென்று ஒரு உதவியாளர் தேவைப்பட்டது. படிக்காத காலத்தில் ஒரு உதவியாளர் வேண்டுமென்று சொல்லி கிராமங்கள் தோறும் சென்று தண்டோராடித்தார்கள். அதில் பல இளைஞர்கள் இங்கே வந்தார்கள். அந்த ஜமீன்தார் ஒரு கேள்வி கேட்டார். ஒரு 10 அடி அகலம் 10 அடி ஆழம் உடைய ஒரு குழியில் நீ விழுந்து விட்டால் எப்படி வெளியே வருவாய்? 10 அடி ஆழம் 10 அடி அகலம் உள்ள குழியிலே நீ விழுந்து விட்டால் எப்படி வெளியே வருவாய் என்று கேட்ட நேரத்திலே வந்திருந்த இளைஞர்களில் பெரும்பாலானோர் சொன்னார்கள், கீழே விழுந்தவுடன் என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அந்த குழிக்குள்ளே இருந்து குரல் கொடுப்பேன். யாராவது வந்து என்னை காப்பாற்றுவார்கள் என்று குழிக்குள் விழுந்து கிடந்தவர்கள் குரல் கொடுப்பேன், விழுந்தால் இப்படி குரல் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். ஆனாலும் அந்த ஜமீன்தாருக்கு அது ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த மனம் மீண்டும் மீண்டும் கேட்ட நேரத்திலே ஒரு இளைஞன் வந்தான். இந்த நிகழ்வு பகலில் நடக்கிறதா இரவில் நடக்கிறதா என்று கேட்டான். நீ எதற்கு பகலில் நடக்கிறதா இரவில் நடக்கிறதா என்று கேட்கிறாய்? இல்லை, சொல்லுங்கள், காரணம் என்ன என்று சொன்னால், 10 அடி அகலம் 10 அடி ஆழமுள்ள ஒரு குழியை பகலில் நான் விழுவேன் என்று சொன்னால் எனக்கு கண்கள் இரண்டும் தெரியாமல் இருக்க வேண்டும். என் கண்கள் இரண்டும் தெரியாமல் இருந்தால் நான் அந்த குழிக்குள்ளே விழுவேன். இரவாக இருந்தால் நான் எங்கு சென்றாலும் கவனமாக செல்லுகின்ற ஒரு நிலையை நான் ஏற்படுத்தி கொண்டுள்ளவன். எனவே இருட்டில் செல்லுகின்ற நேரத்தில் எப்படி செல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியும். நான் விளக்கு ஒளியில் தான் செல்லுவேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டான். அந்த குழிக்கு பக்கத்தில் ஏதாவது உயர்ந்த மரம் இருக்கிறதா என்று கேட்டான். எதற்காக கேட்கிறாய் என்று அந்த ஜமீன்தார் கேட்டார். அதற்கு சொன்னான், ஒருவேளை அதன் பக்கத்திலே ஒரு மரம் இருந்து அதிலே நல்ல கனிகள் கிடந்தால் அதிலே இருக்கின்ற அந்த கனிகளை பறிப்பதற்கு அந்த மரத்தின் மீது ஏறி அந்த மரக்கிளை ஒடிந்து உள்ளே விழுந்தால் நான் பள்ளத்தில் விழுவேன். ஆனால் எனக்கு திருட்டு புத்தி கிடையாது, எனவே நானும் அதில் விழமாட்டேன் என்று முக்கோணத்திலே பதில் சொன்னான். அவன் முதலில் பகலா இரவா என்று கேட்டான். இரவு என்று சொன்னாலும் பகல் என்று சொன்னாலும் நான் கவனமாக போவேன் என்று சொன்னான். பக்கத்திலே மரம் இருக்கிறதா, அதிலே கனி இருக்கிறதா, அதிலே பறித்தால் கீழே விழுவோமா, ஆனால் திருட்டு புத்தி எனக்கு இல்லை என்று சொன்னான். ஆக சாதாரண ஒரு குழிக்குள் விழுந்த நிலையை ஒரு மனிதன் மாறுபட்டு சிந்திக்கின்ற நேரத்திலே தான் அவன் இமயத்தை நோக்கி தொடுகிறான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே 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 நினைத்து கொண்டால் எல்லோரும் சொல்வது போலே நான் உள்ளே விழுவேன், குரல் கொடுப்பேன், அந்த மணலை சுரண்டுவேன், அதிலே பாதை அமைப்பேன், மேலே வருவன் என்று சொல்லவில்லை. முதல் கட்டத்திலே தடுத்து நிறுத்தினான். எனக்கு கண்கள் 2 இருக்கின்றன, நான் பள்ளத்தில் விழமாட்டேன். இரவு என்று சொன்னால் நான் விளக்கை எடுத்துக்கொண்டு தான் செல்வேன் என்று சொன்னான். அதையும் மீறி மரம் இருந்தால் கிளையை ஏறி அதிலே விழுகின்ற திருட்டு புத்தி எனக்கு கிடையாது என்று சொன்னான். எனவே அவன் அங்கே வேலையில் சேர்க்கப்பட்டான். இதெல்லாம் ஒரு வித்தியாசமான சிந்தனையிலே நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. இமயத்தையும் சிகரத்தையும் தொட வேண்டும் என்று சொன்னால் மனிதன் சற்று மாறுபட்ட கோணத்திலே சிந்திக்க வேண்டும். சாதாரண மனிதர்களை நாம் குறைவாக எடை போடுவோம். அவனுக்கு என்ன ஐயா, அவன் 4 ரூபா சம்பாதிக்கிறவன், இவனுக்கு என்னப்பா, என்ன ஒரு 10 லட்ச ரூபாய் சொத்து இருக்கான், இவனுக்கு என்னப்பா, ஒன்றுமே இல்லை, நம்ம இருக்கிற ஸ்டாண்டர்டு என்ன என்று சாதாரண மனிதர்களை நாம் ஏளனமாக பார்ப்போம். அதைத்தான் ஒரு சிறிய நடப்பு மூலம் சொல்லுகிறேன்.
உருவு கண்டு எல்லாமை வேண்டும். உருவத்தை பார்த்து நீ யாரும் நகைக்கக்கூடாது, குறைத்து எடை போடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு பாம்பு இருந்தது, வெயில் காலம். அந்த வெயில் காலத்திலே அது தங்குவதற்கு ஒரு நாம் சொல்லுகின்ற புற்றுவை தேடி அலைந்தது. புற்றுநோய் என்பதும் புற்று என்பதும் வளரக்கூடியது, அதில் தான் புற்று. ஆனால் அது அங்கேயும் இங்கும் அலைந்தது, எங்கும் கிடைக்கவில்லை. இன்னும் ஒரு பாம்பை பார்த்து, எனக்கு வெயில் அதிகமாக இருக்கிறது, ஏதாவது புற்று இருந்தால் நான் அதுக்குள்ளே போய் இருந்து கொள்வேன் சொல்லேன் என்று சொன்னது. அதற்கு அந்த பாம்பு சொன்னது, இங்கே அப்படி ஒன்றும் இல்லை, இருந்தாலும் இன்னொரு இடத்தில் ஒரு புற்று இருக்கிறது, ஆனால் அதிலே கடி எறும்புகள் தங்கி இருக்கின்றன, எனவே நீ அங்கே போய் தங்க முடியாது, நீ வேறு இடத்தை பார்த்துக்கொள் என்று சொன்ன உடனே அந்த பாம்பு சொன்னதா, எறும்பு என்ன சினிமாவில் சொன்ன சிற்றெறும்பு என்ன செய்யணும் மாதிரி இந்த எறும்பு என்ன செய்யும், நான் யாரு, பாம்பு, உருவு கண்டு எல்லாமே வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த பாம்பு அந்த புற்றுக்குள் புகுந்து விட்டது. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் போய் வந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு பெரிய தவளையை முழுங்கிவிட்டது அந்த பாம்பு. எனவே துவாரம் சின்னது, இந்த பாம்பு பருத்து விட்டது, உள்ளே நுழைந்தது. நுழைந்த நேரத்தில் அங்கே இருந்த கல்லுகள் அங்கே சிராய்ப்பு பண்ணி அந்த உடம்பிலே கொஞ்சம் இரத்தம் வர ஆரம்பித்து விட்டது. ஒரு நாள் 2 நாள் மழை வெளியே வரவில்லை. இது உள்ளே போன உடனேயே அந்த எறும்புகளுக்கு இந்த பாம்பின் உடம்பில் இருந்து வந்த இரத்த வாடை, அந்த எறும்புகளுக்கு அந்த இரத்த வாடை ஈர்த்தது. அங்கே படையாக அந்த சிற்றெறும்புகள் அங்கே சென்று அந்த பாம்பை முழுவதுமாக தின்று வெறும் எலும்புக்கூடு தான் அங்கே கிடந்தது. எனவே தான் உருவு கண்டு எல்லாமை வேண்டும், நிலைமை அறிந்து நாம் செயல்பட வேண்டும், வாழ்க்கையில் எதையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும், எவரிடம் எந்த சக்தி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து பார்த்து நடந்தால் சிகரத்தை நோக்கி செல்லலாம். எனவே சிகரம் என்பது மனதிலே வருவது, தைரியம், என்னால் முடியும். வசந்த் டிவியிலே காலையில் 7 மணிக்கு வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன். இரவில் படுக்கின்ற நேரத்தில் பாண்டி செல்வம் நினைக்க வேண்டும், அடுத்த முறை நான் நிச்சயமாக சட்டமன்ற உறுப்பினராக ஆவேன் என்று சொல்லி 3 தடவை அவர் படுக்கின்ற நேரத்தில் 3 தடவை நான் அடுத்த முறை கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினராக ஆவேன், எழுகின்ற நேரத்திலேயும் அதையும் 3 தடவை நான் நிச்சயமாக சட்டமன்ற உறுப்பினராக ஆவேன் என்று சொன்னால், கடவுள் படைத்த கம்ப்யூட்டர் நமது உடம்பு, அந்த கம்ப்யூட்டர் உள்ளே இருந்து உன்னை கொட்டிக்கொண்டே இருக்கும். பாண்டி செல்வம், உனது பாதை எங்கோ இருக்கிறது, உனது இலக்கு சட்டமன்றத்தை நோக்கி இருக்கிறது, அதற்குரிய பயணத்தை நீ தொடங்கி விட்டாயா? சோம்பேறியா இருக்காதே, தூங்காதே தம்பி, தூங்காதே, உன் இலக்கு சட்டமன்றம் என்று அவன் உடம்பு, அங்கே இருக்கின்ற மூளை, சிந்தனை பாண்டி செல்வத்தை அங்கே அழைத்து செல்லும். அதுதான் சிகரத்தை நோக்கி செல்வது. நம்மை நாமே தான் வளர்த்துக் கொள்ள முடியும். நம்மிடம் இருக்கின்ற உந்து சக்தி தான் நம்மளை உயர 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 தூக்கி சொல்லும். என்னால் முடியும் என்று நினைப்பவன் தான் சாதிக்க முடியும். அதே நேரத்தில் முயற்சி, யாராக இருந்தாலும் முயற்சி, தன்னம்பிக்கை, உடம்பில் தைரியம். நீங்கள் ஆண்டவனை வழிபடுகின்ற நேரத்தில் ஒன்றை மட்டும் வேண்டிக் கொள்ளுங்கள், கடவுளே எனக்கு தைரியத்தை கொடு, என்னிடம் இருக்கின்ற ஆற்றலை பயன்படுத்துவதற்கு தைரியத்தை கொடு என்று மட்டும் நீங்கள் கேளுங்கள். வாழ்க்கையில் வெற்றியாளனாக மாறலாம். தன்னை பயந்தவன், தன் நிலை உணராதவன், தன் சக்தியை புரியாதவன், அவனிடம் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாதவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. உன்னையே நீ அறிய வேண்டும். சாக்ரட்டிஸ் சொன்னது போல, உன்னை நீ அறிந்தால்தான் சபையிலே உன்னை மற்றவர்கள் உயர வைப்பார்கள். முதலில் உன் காலில் நிற்பதற்கு, உன் சக்தியை பயன்படுத்துவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் சிகரத்தை நோக்கி வெற்றி நடை போடலாம், அங்கே வெற்றி கொடியை நாட்டலாம். இன்னும் 2 மணித்துளிகள் தான் பாண்டி செல்வம் அவர்களே.
கும்பகோணத்திலே பெருந்தலைவன் காமராஜ் அரசியல் அல்ல, ஒரு பொது நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே ரோட்டு ஓரத்திலே நின்று பெருந்தலைவன் காமராஜரை பார்க்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு நிற்கிறார்கள். அதிலே ஒரு வயதான பெண்மணி, 60 வயது இருக்கும், தன் நிலைமை ஏழ்மையாக இருக்கிறது, இதற்கு ஒரு வடிகால் கிடைக்குமா? பெருந்தலைவன் காமராஜ் எல்லோருக்கும் கடவுளாக இருக்கிறாரே, ஏழை மாணவர்களெல்லாம் படிக்க வேண்டும் என்பதற்காக கல்வி சாலைகளை தருகிறாரே, மதிய உணவை தருகிறாரே, நமக்கும் ஒரு வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லி அந்த வயதான பெண் அங்கே காமராஜரை பார்க்க வேண்டும் என்று துடிக்க காவல்துறையினர் அவர்களை உள்ளே விடவில்லை. காவல்துறையில் உள்ளே விடவில்லை என்ற காரணத்திற்காலும் முயற்சியை விடவில்லை. 60 வயது, ஆயிரக்கணக்கான மக்களிலே ஒரே ஒரு பெண் தன்னிடம் இருக்கின்ற முயற்சியால் நமக்கு என்ன வேண்டும் என்பதை தெரிவதற்காக அங்கே காவல்துறையினரை தள்ளி கொண்டு ரோட்டுக்கு வருகிறார். அதே நேரத்திலே